இந்நிலையில் நடிகர் சந்தானம் நடிப்பில் இன்று வெளியாகியுள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை வரவேற்று சந்தானம் தலைமை ரசிகர் நற்பணி மன்றத்தினர் ஆழ்கடலுக்கு அடியில் பேனர் வைத்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பாதியில் கைவிடப்பட்ட ரயில்வே சுரங்க பாலத்தை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆகியோர் பார்வையிட்டனர். மேலும் நீர்வழித்தடத்திற்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு இல்லாத வகையில் ரயில்வே பாலம் சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் பகுதியில் ஒழுங்குமுறை விற்பனை கூட கட்டிடத்தை முன்னாள் அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அவர், விவசாயத்துறைக்கு என்று தனி பட்ஜெட் அறிவித்துள்ள ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்றும் இந்த பகுதியில் விவசாயிகளின் கோரிக்கை தமிழக முதல்வரால் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். பட்ஜெட்லயே என்ன பண்ணாரு, இதுவரை எந்த ஸ்டேட்லயும் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் விவசாயிகளுக்கு என்று தனி பட்ஜெட்டை உருவாக்கி கோவை மாவட்டத்தில் கடவுள் வெங்கடாஜலபதி குறித்த பாடலை டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இருந்து நீக்குவதாக படக்குழு அறிவித்து இருந்தாலும் யூடியூப்பில் இருந்து முழுமையாக அதனை டவுன்லோட் செய்யாதவாறு நீக்கம் செய்ய வேண்டும் என விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் இது போன்ற செயல்கள் இனிமேல் கொண்டு நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். யூடியூப் சேனலை பதிவிறக்கம் செய்யப்பட்டு இந்த பாடல் விளம்பரம் செய்யப்பட்டு வருகிறது. இதையும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வீட்டில் இருந்தவர்களை தாக்கி முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டில் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொள்ளையர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இருதரப்பினர் மோதல் விவகாரம் தொடர்பாக வடகாடு கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆய்வு செய்தார். இந்த மோதல் விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அருணா மத்திய மண்டல ஐஜி ஜோசி நிர்மல்குமார் மற்றும் மாவட்ட எஸ்பி அபிஷேக் குப்தா உள்ளிட்டோர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆஜராகி இருந்த நிலையில் இந்த ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருசக்கர வாகனத்தை வீதியில் வேகமாக ஓட்டிச் சென்ற இளைஞர் மெதுவாக செல்லும்படி கூறியதால் ஏற்பட்ட தகராறில் இளைஞருக்கு கத்திக்குத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கத்தியால் குத்திய இளைஞரை அப்பகுதி பொதுமக்கள் சரமாரியாக தாக்கிய நிலையில் 2 இளைஞர்களும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கூத்தாண்டவர் தேர் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. தொடர்ந்து மஞ்சு விரட்டில் சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் விழாக்குழுவின் சார்பில் ரொக்கம் மற்றும் பாத்திரங்கள் பரிசாக வழங்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் கேரள மாநிலம் பாலக்காடு தூத்துக்குடி இடையே இயக்கப்படும் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து வாய் தகராறு காரணமாக தொழிலாளி கீழே தள்ளி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து புனலூர் ரயில் நிலையம் அருகே இறந்து கிடந்த செந்தில்குமார் என்பவரின் உடலை மீட்டு புனலூர் ரயில்வே போலீசார் கொலை குறித்து 7 பயணிகளை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.